வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு டுடே ட்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ வீடியோவில் பார்க்க போகிறது நம்மளோட ரவுடி பேபி திரும்பவும் நார்மல் கெட்டப்கே மாறிட்டாங்க. ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து எடுத்த சம் பிக்சர்ஸ் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் டுடே ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் பல ட்ரெண்டிங்கான தகவல்களை நீங்கள் உடனே பெற முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சத்யா சீரியலில் இப்போது கொடைக்கானலில் ஷூட் பண்ண அந்த எபிசோட்ஸ் தான் வந்து இப்போ டெலிகாஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. பட் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரவுடி பேபி அப்படியே ஒரு ட்ரெடிஷ்னலாக ஆயிஷா கெட்டப்பில் அப்படியே வந்து ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. பட் இப்போது திரும்பவும் வந்து நம்ம டாம்பாயாவே வந்து மாறிடுறாங்க. ஸோ எல்லாருமே வந்து நினச்ச விஷயம் என்ன அப்படின்னா, ரவுடி பேபி இப்போ லாங் ஹேர் வச்ச மாதிரி வர்றாங்களே, ஸோ இனி சீரியல் ஃபுல்லுமே அப்படி தான் வருவாங்க அப்படின்னு தான் நிறைய பேர் எதிர்பார்த்தோம். பட் வந்து அப்படிலாம் எதுவுமே இல்லை. பிகாஸ் இன்றைக்கி சென்னையில் திரும்பவும் வந்து ஷூட் ஸ்டார்ட் ஆகிட்டு, ஸோ இதில் இருந்து எடுத்த சம் பிக்சர்ஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் வந்து நம்ம ரவுடி பேபி ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்களோட டீம் மெம்பர்ஸோடு சேர்ந்து எடுத்த அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணி வித் மை ஸ்குவாட் அப்படின்ட்டுலாம் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுலேருந்து பார்த்தாலே வந்து தெரியுது. ஸோ சென்னையில் ஷூட் ஸ்டார்ட் ஆகிட்டு, பட் அந்த டாம் பாய் லுக்கில் தான் நம்ம ரவுடி பேபி இருக்கிறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இனி வந்து லாங் ஹேர் வச்ச மாதிரி கண்டிப்பாக வந்து எபிசோட்ஸில் வந்து இருக்காது. திரும்பவும் வந்து நம்ம ரவுடி பேபியாக தான் வந்து நம்ம சத்யாவில் கலக்க போகிறாங்க. ஸோ டாம் பாயாக இருந்தாலும் ஓகே, இல்லை நம்ம ஆயிஷா கெட்டப்பில் இருந்தாலும் ஓகே, நம்மளோட சப்போர்ட் எப்போவுமே ரவுடி பேபிக்கு உண்டு. ஸோ நீங்களுமே வீடியோ ஃபுல்லு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். Thank you. Hey, dude. Hi. You buy a fucking look out there. Check. Hey, dude. Hi. You buy a fucking look out there. Check.